Hello class 12, welcome back to Concept Capsule. நாங்கள் விக்கி அண்ணா. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு இந்த பேட்சை எப்படி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணால் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும், அந்த டீட்டெயில்ஸ் பற்றியே சொல்ல போகிறேன். சரியா? நிறைய பேருக்கு கொஷின்ஸ் இருக்குது, இது மட்டும் படித்தா போதுமா, அது மட்டும் படித்தா போதுமா, எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா, எல்லாத்துக்குமே ஆன்சர் இதில் இருக்குது. எப்படி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணணுன்றதை பற்றி நான் பேசுவேன். சரியா? ஆனால் வீடியோ ஆரம்பிக்கிறதுமே ஒரு விஷயத்தை உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லணும். இந்த வீடியோ நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கோங்க. இந்த பேட்ச் எப்போ வேணால் வாங்குற ஆளாக இருக்கலாம். சரி, இன்றைக்கி வாங்குற ஆளாக இருக்கலாம், இல்லை ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம், இல்லை எக்ஸாமுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி வாங்குற ஆள் யாராக இருந்தாலுமே ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல உங்களை நம்பணும் நீங்கள், ரைட்? சரியா? இப்போ நான் என்ன தான் ஒரு டீச்சர் சொல்லிக் கொடுத்தாலும், சூப்பராக சொல்லிக் கொடுத்தாலும், அவங்க சொல்லிக் கொடுக்குறது தான் அதுலேருந்து வந்தாலும், சரியா, ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். நான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுவேன், என்னால் முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அவங்க எவ்வளோ பெரிய டாப்பராகவும் இருக்கலாம், இல்லை கிளாஸே லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கலாம். நீங்கள் எப்படியா இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் மேலே ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ஸ் வைக்கணும். ரைட், நான் இந்த எக்ஸாம் படிக்க போகிறேன், நீட் படிக்க போகிறேன், ஜேஇ படிக்க போகிறேன், காம்படிஷன் இப்படி இருக்குது, நான் பயப்பட போகிறதில்ல. நான் என்னோடய ஃபுல் எஃபர்ட்டை போடுவேன். எனக்கு என்னோடய மென்டர் என்ன சொல்கிறாங்களோ நான் அதை கேட்பேன். அதை கேட்டு நான் அழகாக போய் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், ரிசல்ட் எனக்கு கிடைக்கும். அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தால் போதும். நடுவில் பயங்கரமாக டிப்ரெஷன்ஸ் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், படிக்க முடியாது, கண்டினியூட்டி பிரேக் ஆகும். இது எல்லாமே நார்மல் தான். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த பேட்சை வாங்குறப்போ உங்ககிட்ட இருக்க எனர்ஜி கண்டிப்பாக அது கண்டினியூவாக இருக்காது. நடுவில் நிறைய பிரேக்ஸ் வரும், ஸ்கூலில் ப்ரெஷர் போடுவாங்க, எல்லாமே இருக்கும். பட் அட் த எண்ட் உங்ககிட்ட மைண்டில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கணும். நான் ஆரம்பித்தது எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்காக. என்ன தான் உங்களுக்கு நடுவில் ஆப்ஸ்டிகல்ஸ் வந்தாலும் உங்களோட படிக்கிற இது மட்டும் ஸ்டாப் ஆகக்கூடாது, உங்களோட பிளானிங் மட்டும் ஸ்டாப் ஆகக்கூடாது, உங்களோட ஸ்கெடியூலிங் மட்டும் ஸ்டாப் ஆகக்கூடாது. ரைட்? ஒரே ஒரு செகண்ட். ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ எப்போவுமே கான்ஃபிடென்ட்டாகவே இருங்க, படிங்க, படிச்சுட்டே இருங்க, பிளான் போடுங்க, ஸ்கெடியூல் போடுங்க, டைம் டேபிள் போடுங்க, எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். ரைட்? ஸோ இப்போ இந்த பேட்ச் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சரி, பேட்ச் ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல நீங்கள் இந்த பேட்சை எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் உங்கள் கையில் இருக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணணும். சரியா? நிறைய பேருக்கு சீப்பாக சில விஷயத்தை கொடுத்தா அதோட ஒர்க் புரியாது. ஆனால் இப்போ நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்கல்ல, இந்த பேட்சுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னா, இந்த பவரை வச்சு நீங்கள் ஒரு ஐஐடியில் போய் உட்கார முடியும், இல்லை ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போய் உட்கார முடியும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டூல் வந்து உங்கள் கையில் இருக்குது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. இந்த பேட்சில் இருக்க கண்டென்ட், இந்த பேட்சில் இருக்க கொஷின் வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் இந்த பேட்சை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயரை போட்டுட்டு போனாலே போதும். வேறு எந்த புக்ஸும் நான் ரெக்கமெண்ட் பண்ணல, வேறு எந்த நோட்ஸும் தேவையில்லை. என்னோடய நோட்ஸ், என்னோடய கொஷின்ஸ், என்னோட அந்த டெஸ்ட் சீரீஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் போட்டு போங்க. கண்டிப்பாக உங்களை கொண்டு போய் நான் மெடிக்கல் காலேஜை உட்கார வச்சுருவேன். சரியா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பேட்ச் நீங்கள் வச்சுருக்கீங்க. ரைட்? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு 11th படிக்காமல் வந்திருப்பீங்க. ஓகே, நிறைய பேருக்கு என்ன தோணுன்னா, 11th படிக்காமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி கிடையவே கிடையாது. இந்த பேட்ச் டிசைன் பண்ணியிருக்கிறதே 11th படிக்காமல் வந்தாக்காலும் நீங்கள் எப்படி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு தான் டிசைட் பண்ணியிருக்கேன். சரி? ஸோ நீங்கள் 11th படிக்கலன்ற பயத்தை தூக்கி போட்டுருங்க. வீடியோஸ் பார்க்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கே தோணும், 11th நம்ம படிக்கவே தேவையில்லை போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். சரியா? ஸோ எப்போவுமே ஒரு நீட்டாக இருக்கட்டும், ஜேஇயாக இருக்கட்டும், 11th 12th பார்த்தோம்னா ரேஷியோ வந்து 12th and 55%, 11th ஒரு 45%, அந்த ரேஷியோவில் தான் கேட்பாங்க. சரியா? ஸோ அப்போ என்னோட ஸ்ட்ராட்டஜி இந்த பேட்சை நான் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப என்னென்னா, 12th பசங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துடணும். ப்ளஸ் நான் 12th எடுக்கும்போதே உங்களுக்கு 11th 50% போர்ஷன் கவர் பண்ணிவிடும். உங்களுக்கே தெரியாது அது. நான் கிளாஸ் 12th எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், கிளாஸ் 12 போர்ஷன் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் 11th பாதி கான்செப்ட் உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கும் போது புரிஞ்சிடும். இது நீங்கள் லாஸ்ட்டாக ரிவிஷன் வீடியோஸ் போடுறப்ப தான் உங்களுக்கு புரியும். ரைட், இந்த கொஸ்டின்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ என்ன ஆகுனா, நாங்கள் 12th நாங்கள் டீட்டெயிலாக படிச்சிருவீங்க, கையிலேயே கூடவே சேர்ந்து 11th கொண்டு வரீங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னாக்கா, 11th ஃபுல்லாக படிப்பேன், 12th ஃபுல்லாக படிப்பேன், அப்புறம் தான் நீட் கொடுப்பேன், ஜேஇ கொடுப்பேன்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் தெரியுமா, 12th படிக்கவே மாட்டாங்க, 11th மட்டும் படிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் நாங்கள் லாஸ்ட்டாக உங்களுக்கு போர்டு எக்ஸாமும் கையிலேருந்து போயிடும், 12th படிக்க முடியாது, லாஸ்ட் மினிட்ல எதுவுமே படிக்காமல் போயிடுவாங்க. அந்த தப்பு பண்ணாதீங்க. நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. ஃபஸ்ட்டு பேட்சில் இருக்க 12th வீடியோஸை கம்ப்ளீட்டாக பாருங்கள். அதில் இருக்க நோட்ஸு முடிஞ்சால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நோட்ஸ் எடுங்க, இல்லைனா அந்த நோட்ஸை முடிஞ்சால் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லாட்டி வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது, நீங்களே ஃப்ரெஷ்ஷாக ஹேண்ட் ரிட்டனாக நீங்கள் எடுக்கணும் நோட்ஸை. நான் கொடுக்குற கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள், கிளாஸில் போகிற எல்லா கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணுங்கள். அந்த வீடியோவை முழுசாக உங்களுக்குள்ளே இறக்கணும். நீங்கள் நான் கொடுக்குற ஒரு வீடியோவுமே அவ்வளோ கண்டென்ட் அதிகமாக இருக்கும், அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்து ப்ராப்பராக வந்து அதை வந்து ஒரு ரெக்கார்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். சரியா? ஏன் நான் அப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீடியோ திருப்பி பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு வீடியோ 1 hour 1.5 hours கிட்ட இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணால், நம்ம ஒரு வாட்டி பார்க்கும்போது
வீடியோ ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்துட்டோம்னா இன்னொரு வாட்டி நம்ம வீடியோ பார்க்க வேணாம், நோட்ஸை ரிவிஷன் பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும். ஸோ வீடியோ லெக்சர்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கணும், அதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ எல்லா சாப்டர்ஸுமே வீடியோ லெக்சர்ஸ் பாருங்கள். வீடியோ லெக்சர்ஸை பார்த்துட்டு முடிஞ்சால் அன்றைக்கி வீடியோ பேஸ் பண்ணி டிபிபியை முடிஞ்சால் போட்டுருங்க. இல்லாட்டி அந்த லெசன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த லெசன் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த லெசனோட டிபிபி ஃபுல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இல்லை ஒரு சில டிபிபிக்கு சொல்யூஷன் அப்டேட் ஆகல, அது கூடிய சீக்கிரம் அப்டேட் ஆகிடும். சரியா? ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வீடியோஸ் தான் பார்க்கணும், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் செட் கொடுக்கறலாம் போடணும். இந்த 2 விஷயத்தை பண்ணாலே நீங்கள் 90% உங்கள் கோல் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். வேறு எதுவுமே தேவையில்லை. அது பக்கம் மாதம் உங்களுக்கு அந்த மந்த்லி டெஸ்ட் பிடிஎஃப் இருக்குல்ல, அதில் வந்து உங்களோட ப்ராக்ரஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கலாம். சரியா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ரிவிஷனும் கூட ஆகிட்டு இருக்கும். அரே, ஸோ அப்போ உங்களுக்கு மெயின் டார்கெட் என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு என் வீடியோ லெக்சர்ஸை ஃபுல்லாக பார்க்கணும், அப்புறம் டெய்லி ப்ராக்டிஸ் செட் போடுங்க, அப்புறம் வீக்லி டெஸ்ட்டை போடுங்க, அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுங்கள். திருப்பி ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வீக்லி நீங்கள் படித்த விஷயத்தை திருப்பி படிங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் கண்ணை மூடிட்டு பண்ணாலே போதும், உங்களுக்கு எல்லாமே கையில் கிடச்சிரும். ரைட்டா? ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டென்ட் வந்து அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என் கோர்ஸை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் எடுத்து போட்டு பாருங்கள், உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் எந்த லெவலில் இருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதுதான் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட்டு லெக்சர்ஸை ஃபாலோ பண்ண, பேட்சை ஃபாலோ பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடச்சிரும். சரியா? 11th பற்றி கவலைப்படாதீங்க. 11th நான் ஆல்ரெடி எடுத்துகிட்டே இருப்பேன். 12th எடுக்கும்போது லாஸ்ட் 11th ரிவிஷன் வீடியோஸ் இருக்குது, அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு மோர் தென் எனஃப். ஓகே, எல்லாமே படிச்சுட்டு போய் தான் எக்ஸாம் எழுதணுன்றது கிடையாது. படிக்கிறது தெளிவாக படிச்சுட்டு போய் எழுதுனீங்களே மோர் தென் எனஃப் தான். சரியா? ஸோ இதுதான் இந்த பேட்ச் யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் மெத்தட். இதுதான். ப்ளஸ் நீங்கள் டைம் டேபிள் யூஸ் பண்ணுங்கள். டைம் டேபிள் பாருங்கள். உங்களுக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ், எல்லா வீடியோஸுமே இந்த மந்த் எண்டுக்குள்ளே உங்களுக்கு மொத்த கோர்ஸுமே உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணணுன்ட்டு அவசியமே இல்லை. நீங்கள் நினச்சிங்கன்னா 3 மாதத்துலேயே ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம், இல்லை லாஸ்ட் மினிட் வரைக்கும் ட்ராக் பண்ணி போகலாம். அது உங்களோட ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் பார்க்க போகிறீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை லெசன் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க, அதெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணுறது. ரைட்? ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பாருங்கள், யோசிங்க. உங்கள் கையில் எல்லாமே இருக்குது. பேட்சை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நல்லா பார்த்து எப்போல்லாம் உங்களுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் நம்ம டிவியேட் ஆகிற மாதிரி தோணுதோ அப்போல்லாம் திருப்பி இந்த வீடியோவை திருப்பி பாருங்கள், உங்களுக்கே புரியும். சரி, அது போக உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனாக்கா எனக்கு சேட் ஆப்ஷன் இருக்குது. சேட்டில் எனக்கு வந்து நீங்கள் உங்களோட குவாரிஸ் எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுறேன். சரியா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. என்ஜாய் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.